ஹலோ மக்களே, சண்டே வீலாக். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீலாக் போடணும். ஸோ மழை பெஞ்சதுக்கப்புறம் பயங்கர வெயில் அடிக்குது. சரியான மழை எங்கள் ஊர்லலாம். கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு எங்களோட குளம் வந்து நிரம்பியிருக்கு. நல்ல ஈரம். இன்றைக்கி தான் நல்ல வெயில் அடிக்குது. மண்ணெல்லாம் பாருங்கள், நல்ல ஈரமாக தெரியும். இது வந்து நொச்சி இலை. வீட்டு மாடி வச்சுருக்கோம் கொசு வராமல் இருக்கிறதுக்கு. இருந்தாலும் கொசு வந்துட்டு தாங்க இருக்குது. செம்பருத்தி பூ மட்டும் பார்த்திங்கன்னா நானும் அருள் குட்டி வச்சது. எப்போ வச்சோம் நம்ம? வாங்க வாங்க, நீங்களே கட்டுங்க. அருள்குட்டி புதுசாக ஒரு சேவல் வாங்கியிருக்காரு. அதை பற்றி காமிக்க போகிறாரு உங்களுக்கு. அண்டு நடங்க. அண்டு பூரா இருப்பாங்க. ஸோ செம்பருத்தி பூ வந்து எப்பயுமே தண்ணி நிறையா விட்டோம்னா சூப்பராக பூக்குதுங்க. 9 மாதம். 9 மாதம் தான் ஆச்சு. பறிச்சு வச்சிருக்கு. பறிச்சு வச்சு. ஆமாம், பறிச்சு ஆகிக்குது மேலே. ஸோ இன்றைக்கி தான் இது வாங்கிட்டு வந்தோங்க. என்னோட வந்து 9 மாதம் தான் இந்த சேவல். ஸோ இது வந்து 3500 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கு. ஸோ இது என்ன சேவல் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வெரைட்டியான சேவல்னு. ஒயிட் கலரில் நல்லா பிளாக்காக இருக்குது. நல்லா பூ இருக்குது. ஸோ கம்பு அரிசி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக இந்த மரத்துக்கடி அப்படியே வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் மரம் அண்ட் கொஞ்சம் மரம்லாம் இருக்கும். அங்கெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம். அங்கே கொண்டு போனால் சண்டை போட்டு கூட இங்கே இருக்கோம். சரி, ஓகே. இதிலலாம் என்ன வச்சுருக்கீங்க? கம்பு தண்ணி, கம்பு ஊற போட்டு வச்சுருக்காங்க. ஸோ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால கம்பு ஊற போட்டு தான் வைக்கிறோம். அப்போ தான் அதுக்கு சூடு வராது அப்படிங்கிறதுக்காக. அண்டு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா கம்பு போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா வெங்காயம் சும்மா அப்படியே போட்டது அப்படியே முளைச்சி வந்துருக்கு பெருசாக. அண்ட் குட்டியூண்டு ரோஸ் பூத்துருக்கு. கருவேப்பிலலாம் பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே பூத்துருக்கு. சரி வாங்க போகலாம். இங்கே போகலாமா? அருள்குட்டி சண்டே லீவுங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. படிக்க சொன்னால் படிக்காமல் விளையாடிட்டுருக்கு. தமிழ் எக்ஸாம் நாளைக்கு. சாருக்கு ஆல்ரெடி தமிழ் வராது. அண்ட் இதுதான் நான் இப்போ நாங்கள் கோழிக்காக போட்ட செட்டு. இதை பற்றி எவ்வளோ ஆச்சு என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா அனுப்புகிறேன். ஸோ இங்கே வந்து கேட் போட்டு வச்சுருக்கோம். அண்டு பார்த்தீங்கன்னா சொல்லு அருள், இது எவ்வளோ இருக்குது, என்ன எவ்வளோ வாங்கினீங்க? ஸோ இப்போ நம்ம பார்த்த சேவலுக்கு மேட்சாக பார்த்தீங்கன்னா கோழி இங்கே இருக்குது. ஸோ ஒயிட் அண்ட் ஒயிட் மேட்ச் பண்ணிட்டோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா மயில் சேவல். இது வாங்கும்போது நல்லா நிறைய பெரிய பெரிய வால் இருந்துச்சு. இப்போ வால் விழுந்துச்சு. மழை பெஞ்சங்காட்டி பார்த்திங்கன்னா இந்த செட் எல்லாமே கொஞ்சம் நனைஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் தடுக்கு தான் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே சீட்டு போட்டால் தான் வந்து நனையாமல் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நாங்கள் கண்டிப்பாக சீட்டு போடணும். இல்லைன்னா பார்த்தோம்னா இந்தளவுக்கு ஈரமாயிடும். கூண்டு இருக்குது, கூண்டுக்குள்ளே நனைஞ்சிருக்காது. அது ஃபுல்லாக ஓடு இருக்குது செட்டப்பு. ஸோ இந்த செட்டுக்கு மேலே வந்து கொஞ்சம் நாங்கள் சீட் போட்டால் தான் வந்து கொஞ்சம் நனையாமல் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு 30க்கு 60 அப்படிங்கிற லென்த்தில் வந்துட்டு 30க்கு 68 அப்படிங்கிற லென்த்தில் வந்துட்டு போட்டிருக்கோம்.